குத்தாச்சுடி. திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? கிறிஸ்மஸ் நீங்க என் பொண்ணு மாதிரி இருக்கு. என்ன இது? உனக்கு தெரியுமா? நான் பயந்துட்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவா பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி கூட வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கூட இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிப்பாங்க. எப்ப அந்த என்னது இது என் பொண்ணு மாதிரியே இருக்குன்னு கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்துட்டு இந்த அப்பா அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்றதுக்காக ஸ்காட்லாண்ட்ல இருந்து இந்த பொண்ணு கிளம்பி வந்திருக்காங்க. ஆனா டைரக்டா வீட்டுக்கு வந்தா என்னங்க இருக்கு, ஸ்பெஷலா ஒரு கெட்டப் போடுவோன்னு கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டிருக்காங்க. அவங்களோட அப்பாக்கு முதல்ல ஒன்னும் புரியல. என்னப்பா இது, கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு வந்திருக்காரு, வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்திருக்காரு. என்னப்பா இன்னொரு தடவை எல்லாம் கை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கேக்குறாங்க. கையும் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா சரி ஓகே ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு, இதுக்கு மேலயும் என்னால மறைக்க முடியாதுன்னு கெட்டப்ப ரிவீல் பண்ணிடுறாங்க. என்னது இது என் பொண்ணு மாதிரியே இருக்கு. அவருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா பொண்ணு எப்படி வெளிநாட்டுல இருந்து திடீர்னு வர முடியும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் ரியலைஸே பண்றாரு, நம்ம பொண்ணு தான் இவ்வளோ நேரமா நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு. என்னடா கண்ணு சொல்லவே இல்லை, எப்பமா வந்தேன்னு பொண்ணை வந்து வாஞ்சையோட ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ பாசம் கொட்டி கிடக்குங்க. ஆன்சி இன் ஸ்காட்லாண்ட் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்துல வந்து தன்னோட அப்பாவுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸை ரொம்ப யூனிக்கா கொடுத்துருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.